அண்ணாமலையிடம் சரண்டரான அதிமுக. விஜய் செந்தில் பாலாஜியால் கோவையில் நடந்த பரபரப்பு அரசியல். அதிமுக பிரச்சார வேன் போஸ்டர்களில் இடம் பிடித்த அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலானது அதிமுகவுக்கு பெரிய சவால் விடக்கூடிய தேர்தலாக அமைந்திருக்கிறது. திமுக வலுவான கூட்டணி, இன்னொரு பக்கம் விஜய் என களம் மாறி இறங்கியிருப்பதால் அதிமுக ஓட்டுகளை பிரித்து விடுவார்களோ என்ற அச்சமும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தாலும் கூட கோவையில் உள்ள 10 தொகுதிகளையும் அதிமுகவை கைப்பற்றியிருந்தது. அதன் காரணமாகவே கோவையில் இந்த முறை 5 தொகுதிகளையாவது கைப்பற்றி விட வேண்டும் என்று திமுக வரிந்து கட்டி களம் இறங்கியிருப்பதோடு கோவையில் பணமழை பொழிந்திருக்கிறது. இந்த அரசியலை பார்த்து கோவை அதிமுகவின் முக்கிய முகமாக பார்க்கப்படும் முன்னாள் அதிமுக அமைச்சர் SP வேலுமணி கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அதன் காரணமாக இந்த தேர்தலில் அவர் முழுக்க அண்ணாமலைதான் மலை போல் நம்பியுள்ளார். அதனால்தான் அங்கு போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களும் அண்ணாமலையை தங்களுக்காக பிரச்சாரம் செய்ய துரத்தினார்கள். ஏற்கனவே கடந்த மக்களவைத் தேர்தலில் அண்ணாமலை கோவையில் 2வது இடம் பிடித்த நிலையில் அவருக்கான செல்வாக்கு அதிகரித்துள்ளது. அதனால் விஜய், செந்தில் பாலாஜி ஆகியோரை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு அண்ணாமலை அவசியம் தேவைப்படுகிறது என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய அண்ணாமலைக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டே இருந்திருக்கிறார் SP வேலுமணி. மேலும் கோவை தொண்டாமுத்தூர் தொகுதி தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் திமுக 5000, 2500, 2000 என ஓட்டுக்கு பணப்பட்டுவாடா செய்திருக்கிறது. அதோடு பூத் கமிட்டிகளில் அதிமுகவுக்கு கட்டமைப்பு வலுவாக இருக்கும். ஆனால் இந்த தேர்தலில் அது தலைகீழாகிவிட்டது. சரியாக பணம் வராததால் அதிமுக நிர்வாகிகள் உற்சாகம் இழந்துள்ளார்களாம். அந்த வகையில் கோவை எங்களின் கோட்டை என்று அதிமுக கூறி வந்தாலும் இந்த முறை அண்ணாமலையைத்தான் அவர்கள் நம்பியுள்ளார்களாம். கோவையில் ஒவ்வொரு தொகுதியிலும் அண்ணாமலை 2 முறை பிரச்சாரம் செய்திருக்கிறார். அங்கு பாஜகவுக்கு பெரிய வாக்கு வங்கி இருப்பதால் அந்த ஓட்டுகளைத்தான் இந்த முறை அதிமுக நம்பியிருக்கிறதாம். அதனால் அனைத்து கோவை அதிமுக வேட்பாளர்களின் வாகனங்கள், துண்டு பிரச்சாரங்களிலும் அண்ணாமலையின் புகைப்படம் பெரிய அளவில் இடம்பெற்றுள்ளது. முன்பெல்லாம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி புகைப்படங்களை தங்களது வாகனங்களிலும் பிரச்சுரங்களிலும் பயன்படுத்திய அதிமுகவினர் இந்த முறை அண்ணாமலை படங்களை தான் பயன்படுத்தியுள்ளார்கள். அதோடு எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலை எங்களுக்காக தீவிர பிரச்சாரம் செய்வதாக பல மேடைகளில் அவரை பற்றி பெருமையாக பேசி வந்தார். தமிழகம் வந்த மோடி, அமித்ஷாவிடமும் இந்த தேர்தலில் அண்ணாமலையின் பங்களிப்பு அசாத்தியமானது, தமிழ்நாடு முழுக்க NDA கூட்டணி வேட்பாளர்களுக்காக அவர் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைவருமே அண்ணாமலை குறித்து பெருமையாக கூறியுள்ளார்கள். இதன் மூலம் மோடி, அமித்ஷாவிடத்திலும் அண்ணாமலையின் இமேஜ் இன்னும் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறதாம். அடுத்த செய்தி. பாஜக இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெற்றால் நடக்கப் போகும் ஆச்சரிய சம்பவம். அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்து மோடியும் அமித்ஷாவும் கொடுக்க போகும் இன்ப அதிர்ச்சி. இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அதிமுக கொடுத்த தொகுதிகள் அண்ணாமலை உள்ளிட்ட யாருக்குமே திருப்தி இல்லை. எல் முருகன், நயினார் நாகேந்திரனும் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் தங்களுக்கு கிடைத்ததை அடுத்து மற்ற தொகுதிகளை குறித்து அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. எடப்பாடி என்ன கொடுத்தாரோ அதை அப்படியே வாங்கிக் கொண்டார்கள். இதனால் தமிழ்நாட்டில் பாஜகவின் வெற்றி வாய்ப்பும் வாக்கு வங்கியில் குறைவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று அண்ணாமலையும் டெல்லியில் புகார் அளித்திருந்தார். அதையடுத்து RSS அமைப்பு தமிழ்நாட்டுக்குள் இறங்கி பாஜக போட்டியிடும் 27 தொகுதிகளும் ஒரு சர்வே எடுத்தார்கள். அந்த சர்வேயில் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு 3 இடங்களில் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்று ஒரு அதிர்ச்சி செய்தியை டெல்லி மேலிடத்திற்கு கொடுத்துள்ளார்கள். இந்த சர்வே முடிவை அடுத்துதான் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் அண்ணாமலை டெல்லிக்கு அழைத்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுமாறு கூறியுள்ளார். அதன் பிறகுதான் தமிழ்நாடு முழுக்க ஹெலிகாப்டரில் பறந்தபடி தீவிர பரப்புரையில் அண்ணாமலை ஈடுபட்டார். அப்போது அண்ணாமலை இடத்தில் தமிழ்நாட்டில் எப்படி இரட்டை இலக்கு வாக்கு வங்கி கொண்டு வந்தீர்களோ அதே போன்று இந்த தேர்தலில் இரட்டை இலக்க தொகுதிகளில் பாஜகவை வெற்றி பெற வைக்க வேண்டும். அதற்காக நீங்கள் தான் தமிழ்நாடு முழுக்க தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்று அண்ணாமலையை கேட்டுக்கொண்டு உள்ளார். அதனால்தான் இந்த முறை அண்ணாமலை படு தீவிரமாக பணியாற்றினார். குறிப்பாக அண்ணாமலை பிரச்சாரம் செய்தால் பாஜகவின் ஓட்டுகள் முழுமையாக கிடைக்கும் என்பதனால் அதிமுக வேட்பாளர்கள் கூட அவரை தங்களுக்காக பிரச்சாரம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அதோடு மற்ற நிர்வாகிகளும் தீவிரமான களப்பணி ஆற்ற வேண்டும் என்ற அடிப்படையில்தான் டெல்லி மேலிடம் இந்த முறை ஒவ்வொரு பூத்துகளிலும் பாஜகவுக்கு 60% வாக்குகளை பெற்றுத்தரும் வகையில் அனைவரது வியூகங்களும் பிரச்சாரங்களும் இருக்க வேண்டும் என்று பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் ஆலோசனை கொடுத்துள்ளார்.
அதோடு உளவுத்துறையும் ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது. அது என்னவென்றால், பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் என்டிஏ கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகளின் வாக்குகளை திமுக பக்கம் திசை திருப்ப அந்த கட்சிகளில் உள்ள ஒரு டீம் வேலை செய்வதாக டெல்லிக்கு ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்துள்ளார்கள். அதன் பிறகுதான் பாஜகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் ஓட்டுகளையும் நம் பக்கம் திருப்ப அனைவரும் யூகம் வகுக்க வேண்டும், 60% ஓட்டுகளை கைப்பற்றிவிட வேண்டும் என்று டெல்லியில் அண்ணாமலை முன்னிலையில் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். நிதின் நவீன். அதோடு அப்படி 60% ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தால் அனைவருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது. 60% ஓட்டுகளை வாங்கி தரும் நிர்வாகிகள் அனைவரையும் டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டு மோடி, அமித்ஷாவுடன் அவர்களுக்கு விருந்து கொடுக்கப்படும். அதோடு மிகப்பெரிய பரிசுகளும் அவர்களுக்கு காத்திருக்கிறது. அதனால் அனைவரும் இந்த தேர்தலில் சீரியஸாக பணியாற்றுங்கள் என்று கூறியுள்ளார். அதன் பிறகுதான் தமிழக பாஜகவை சார்ந்த அனைவரும் தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளார்கள். அண்ணாமலையும் ஹெலிகாப்டரில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அந்த வகையில் பாஜகவுக்கு 3 தொகுதிதான் கிடைக்கும் என்று சர்வே கூறிய நிலையில் அதை மாற்றி காட்ட வேண்டும் என்றுதான் அண்ணாமலை அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அதனால் 60% ஓட்டுகளை பாஜக கைப்பற்றுமா, அண்ணாமலை உட்பட அனைவரையும் அழைத்து பாஜக மேலிடம் இன்ப அதிர்ச்சி கொடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி, மோடி, அமித்ஷா காலில் விழப்போகும் ஸ்டாலின். திமுகவின் அண்டர் கிரவுண்ட் டீலிங்கை அவுட் பண்ணிய விஜய். தாவேகா தலைவர் விஜய் இன்று கடைசி நாளில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது, நான் மு.க. ஸ்டாலினை போன்று அல்ல, எனக்கு எம்மதமும் சம்மதம். ஒரு பக்கம் சிறுபான்மையினர் ஓட்டுக்காக காங்கிரஸை கூட்டணிக்கு இழுத்த ஸ்டாலின், இன்னொரு பக்கம் பாஜகவுடன் அண்டர் கிரவுண்ட் டீலிங் வைத்துள்ளார். அந்த வகையில் மு.க. ஸ்டாலின் ஒரு பக்கம் காவி வேஷம், இன்னொரு பக்கம் கதர் வேஷம் போட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்தி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மம்தா பானர்ஜியே ஸ்டாலினை பாஜகவுடன் இணைத்து விமர்சித்தார். வேண்டுமானால் பாருங்கள், இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கண்டிப்பாக தோல்வியடைய போகிறது. அதன் பிறகு டெல்லிக்கு ஓடி சென்று மோடி, அமித்ஷா காலில் தடாலடியாக விழுந்து சரண்டர் ஆவார் மு.க. ஸ்டாலின் என்று பேசிய விஜய், பாண்டிச்சேரியில் நடந்தது போலவே தமிழ்நாட்டிலும் பெரிய அளவில் வாக்குப்பதிவு நடக்க வேண்டும். அப்போதுதான் மு.க. ஸ்டாலினை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்ப முடியும். விஜயால் வெற்றி பெற முடியாது என்று திமுகவினர் கூறுகிறார்கள். அதை முடிவு செய்ய வேண்டியது திமுக அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் தான். திமுகவின் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று எப்போதோ தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலுக்கு பிறகு கரூரில் ஏண்டா விஜய்க்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சோம்னு நினைச்சு திமுக காரங்க ஃபீல் பண்ண போறாங்க. நான் உங்களுக்கு என்ன கெடுதல் செய்தேன்? உங்கள் சாப்பாட்டில் மண் அள்ளி போட்டேனா? கரூர் விஷயத்தில் என் மீது பழி போடுகிறார் மு.க. ஸ்டாலின். நான் தாமதமாக வந்ததாக சட்டமன்றத்திலேயே கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் பொய் சொல்கிறார். அங்கு என்ன நடந்தது என்று அங்குள்ள மக்களிடத்தில் கேட்டாலே உண்மையை சொல்வார்கள். என்னை பொறுத்தவரை போலீஸ் சொன்ன டைமுக்கு அங்கு சென்று விட்டேன். கரூரில் திமுக எந்த தவறும் செய்யவில்லை என்று கூறுகிறீர்கள். அப்படியென்றால் எதற்காக கரூரை சேர்ந்த உங்கள் அடிமை செந்தில் பாலாஜியை தொகுதி மாற்றினீர்கள்? இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களும் சரியான நீதி கொடுப்பார்கள். திமுக இந்த தேர்தலோடு மொத்தமாக காலியாக போகிறது என்று மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக ஆவேசமாக பேசியுள்ளார் விஜய்.